மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நற்செய்தி பகுதியானது சமவெளி பொழிவாக இருக்கிறது. இயேசு ஏழைகளுக்கு ஆசிரையும் இயேசு செல்வந்தர்களுக்கு சாபத்தையும் கொடுக்கிற நிகழ்வை இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று ஆரம்பிக்கிற இயேசு ஏழைகளின் வரிசையிலே பட்டினி கிடப்போரையும் அழுது கொண்டிருப்போரையும் வெறுமையாயிருப்போரையும் இன்று அனைவராலும் ஒதுக்கி வைக்கப்படுகிறவர்களையும் எல்லாவற்றுக்கும் ஏழைகளை இழிவாக பேசுகிற அந்த சூழலையும் கருதியிட்டு இவர்களெல்லாம் ஏழைகள், இவர்களுக்கு இயேசு கொடுக்கிற பரிசாக இறை ஆட்சியை இந்த நற்செய்தி நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இயேசு இந்த ஏழைகளை இறைவாக்கினர்களோடு ஒப்பீடு செய்கிறார். திருத்தந்தை புனித 1ஆம் கிளமெண்ட் இவ்வாறு கூறுகிறார்: செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவட்டும். ஏழைகள் தங்களது தேவைகளை நிறைவேற்ற ஒருவரை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லட்டும். எப்படிப்பட்ட அருமையான வரிகள் பாருங்களேன். இதை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? இதை வாழ்ந்து பார்க்கிற பொழுது அந்த வரிகளுடைய தாக்கம் உண்மையிலேயே இயேசுனுடைய அந்த ஆசிரியரை நாமும் ஏழைகளுக்கு கொடுக்கிற மக்களாகவே உருமாறிப்போவோம். ஆனால் நம்முடைய கால சூழ்நிலையிலே நாம் ஏழைகளை மதிக்கவில்லை, அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. எப்பொழுதும் அவர்கள் அழுகிறவர்களாக, கடவுளால் சபிக்கப்பட்டவர்களாகவே பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மனநிலை இயேசுடைய மனநிலைக்கு தலைகீழாகவே இருக்கிறது. இயேசு இதோடு நிறுத்திவிடவில்லை. செல்வந்தர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி செல்வந்தர்களின் வரிசையிலே எல்லாம் அனுபவித்து விட்டவர்களே, உண்டு கொழுத்திருப்பவர்களே, சிரித்து இன்புறுபவர்களே, பிறர் உங்களை புகழ்வதில் பெருமை கொள்கிறவர்களே என்று சொல்லி செல்வந்தருடைய வரிசையில் இவர்களையெல்லாம் நிறுத்தி வைத்து இவர்களுக்கு பரிசாக இயேசு கேடையும் சாபத்தையும் கொடுக்கிறார். அதோடு நிறுத்திவிடாமல் இந்த செல்வந்தர்களை எல்லாம் இயேசு போலி இறைவாக்கினர்களோடு ஒப்பீடு செய்கிறார். இறைவாக்கினர்களுக்கும் போலி இறைவாக்கினர்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அல்ல நாம். இறைவாக்கினர்கள் இறைவன் தந்த வாக்கை நமக்கு அறிவித்தவர்கள், இறைவன் கொடுத்ததை நமக்கு எடுத்துரைத்தவர்கள், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களையும் பொருட்படுத்தாதவர்கள். ஆனால் போலி இறைவாக்கினர்களோ மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அவருடைய நம்பிக்கையை குலைத்து தாங்கள்தான் எல்லாவற்றுக்கும் பெரியவர்கள் என்பதை தங்களுக்குரிய பெருமையையும் புகழையும் எடுத்துக்கொள்கிறவர்களாக இருந்தார்கள். என்று நாம் இந்த போலி இறைவாக்கினர்களைப் போல இருக்கிற இந்த செல்வந்தர்களையே மதிப்பீடு செய்கிறோம். அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிறோம். அவர்கள்தான் முதல் இருக்கையிலே அமர வைக்கப்படுகிறார்கள். இந்த சூழல்கள் மாற வேண்டும். நம்முடைய மனநிலை இயேசுவின் மனநிலைக்கு ஒத்ததாக மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு என்று அழைக்கிறார். புனித அகுஸ்தினார் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளுக்கு உங்கள் பணம் தேவையில்லை, அது ஏழைகளுக்கு உரியது. நீங்கள் அதை ஏழைகளுக்கு கொடுங்கள், கடவுள் அதை பெற்றுக்கொள்கிறார். செல்வந்தர்களே, என்னிடம் நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, அதிகாரம் இருக்குது என்று சொல்லி பெருமிதம் கொள்பவர்களே, இவை யாவும் உங்களுக்காக கொடுக்கப்படவில்லை, மாறாக இவை எல்லாம் உங்களிடமிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய இந்த சமவெளி பொழிவு என்பது இயேசு மேலிருந்து இறங்கி சமவெளிக்கு வருகிறார். அதை சுற்றி இருக்கிற மலைப்பகுதிகளில் இருக்கிற அல்லது தாழ்வான கடல் பகுதியில் இருக்கிற அத்துணை பேரும் சமவெளியிலே ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த சமவெளி பொழிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் சமவெளி பொழிவில் ஒருமித்த கருத்துடன் அனைவரையும் ஏற்று இருப்பதை பகிர்ந்து இந்த திருவை நமக்கு கொடுத்திருக்கிற எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக யூபிலி 2025 எதிர்நோக்கி நாமும் நம்பிக்கையுடன் இயேசு காட்ட வழியில் பயணிக்க ஒரே மனதோராய் முயல்வோம். இறை ஆசீர் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.